இந்தியா ஹேஸ் அ கவர்மெண்ட் அண்ட் இந்தியா ஹேஸ் அ மிலிட்டரி ஆன் த கமாண்ட் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியா கிட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கத்தின் ஆணையை ஏற்று செயல்படுவதற்கு ஒரு இராணுவம் இருக்குது அப்படின்னு. ஆனால் பாகிஸ்தானை பற்றி சொல்லும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாகிஸ்தான் ஹேஸ் அ மிலிட்ரி அண்ட் தேர் இஸ் அ கவர்மெண்ட் டு டிஃபெண்ட் த மிலிட்ரி. அங்கே ஒரு இராணுவம் இருக்குது, அது இஷ்டம் போல் வேலை செய்யும். அந்த இராணுவத்துடைய செயல்பாடுகளை முட்டு கொடுக்கறதுக்கும் பூசி முழுகிறதுக்கும் ஒரு அரசாங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் இந்த ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தாலும் தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை ஃபினான்ஷியல் கிரைசிஸாக இருக்கலாம். இது எல்லாமே அதோட ஒரு வெளிப்பாடு தான், காரணம் தான். ஏன்னா ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கக்கிட்ட பவர் இருக்கிறதுக்கும் ஒரு இராணுவ தளபதி, ஒரு போர் முனையில் இருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு தளபதி கிட்ட அரசாங்கம் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இதோடு இல்லாமல் அந்த இராணுவத்தின் பல மட்டங்களில் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதும் தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணுவதும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ளா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கிட்ட இந்த நியூக்ளியர் வெப்பன் இருக்கும்போது தட் குட் பி டிசாஸ்ட்ரஸ். அவங்க இதை சில பாலிசி இந்தியா வச்சுருக்காங்க. இந்தியன் பாலிசி நியூக்ளியர் டாக்டரின்னு சொல்லுவாங்க. அதில் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்னு ஒன்று இருக்குது. எப்பயுமே இந்தியா எவ்வளோ பெரிய போர் வந்தாலும் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டோம், எதிரில் இருக்கவன் யூஸ் பண்ணாத வரைக்கும். நோ ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல் அடி, என்னுடைய தாக்குதல் நியூக்ளியர் வெப்பனாக இருக்காது. முதல்ல தூக்கி நம்ம பாம்பு போட்டுட்டு அவன் திரும்ப அடிக்கிறது அந்த இல்லை. நீ தொடாத வரைக்கும் நான் தொடமாட்டேன். ஆனால் அட் த சேம் டைம் மூணாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், மினிமம் டெட்டரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தவறி நீ அதை தொட தயாரானினா, தொட்டினா நானும் எடுப்பேன், ஆனால் நான் உனக்கு கொடுக்க போகிற அடி மரண அடியாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த நியூக்ளியர் பாலிசி டாக்டர் இந்தியாவுடையது. இந்த பாலிசி இந்தியா ஃபாலோ பண்ணுது. ஏன்னா இங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது, அந்த அரசாங்கம் மக்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் அக்கௌண்டபிளான ஒரு அரசாங்கம். பாகிஸ்தானில் அந்த மாதிரி என்ன பாலிசி இருக்குது? ஆனால் அங்கே நியூக்ளியர் வெப்பன் இருக்குது. யாருக்குமே கட்டுப்படாத ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆயுதம் இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தலுக்கு பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தும். இந்த நியூக்ளியர் வெப்பன்றது உலகத்தையே அழிக்கும் வல்லமை கொண்டது. இந்த கோல்டு வார் பீரியடில் யூஎஸ்எஸ்ஆர்லையும் யூஎஸ்ஏலையும் இருந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அளவுக்கு வெப்பன்ஸ் கையில் இருந்தால் உலகத்தையே பல ஆயிரம் முறைகள் அழிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருந்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் அதை ஒரு ட்ரீட்டி போட்டு அதை படிப்படியாக குறைச்சி மினிமமாக ஒரு வாட்டி உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி அந்த நியூக்ளியர் வெப்பன் வாரை விட பீஸுக்கு தான் ரொம்ப வேலை செஞ்சுருக்கு இத்தனை ஆண்டு காலம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த வாரெல்லாம் அவன் நம்மளை சுடுவான், நம்ம அவனை சுடுவோம், பாம்பு போடுவோம் அப்படின்னு இருக்கும்.